ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம ஹீரோ இந்த கதையில் ஹீரோவாகவே இருந்தாலும் அவன் ஒரு அண்டட் கிங் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்தபடி அவனோட மனசு கொஞ்சம் வில்லத்தனமாக தான் இருக்கும். அதுக்குன்னு நம்ம ஹீரோ ஒன்றும் கெட்டவன் கிடையாது. அவன் அண்டட் கிங் அப்படிங்கிறதுனால அவனோட நேச்சுரலாகவே அது அப்படியே மாறிடுது. சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 8. உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. சாரிங்க, கடை காலையில தான் திறக்கும் அப்படின்னு சொல்லி வேலையாட் சொல்லவும், நான் ஒன்று அதுக்காக வரல அப்படின்னு அவ வில்லத்தனமா பேசவும் மற்றவங்க அவனை ப்ரொடெக்ட் பண்றாங்க. உன்னால மட்டும்தான் எனக்கு ஒரு அண்டட் ஆர்மியை கிரியேட் பண்ணி தர முடியும். உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, அந்த கிரவுன் ஆஃப் விஸ்டமை நீ தான் போட்டுக்கிட்டு எனக்கு அதை கிரியேட் பண்ணி தரப்போற அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உடனே பீட்டர் வந்துட்டு, இந்த இடத்துல இருக்கிறது உனக்கு நல்லதில்ல, இங்கிருந்து ஃபாஸ்டா ஓடிரு பேலையாட் அப்படின்னு சொல்றான். மினியா நீ அவன் கூட சேர்ந்து போ அப்படின்னு சொல்லி அந்த இன்னொருத்த சொல்றான். தப்பிச்சு போகிறதுக்குலாம் நான் உங்களுக்கு ஆப்ஷனே தரமாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. என்னன்னு பார்த்தா அந்த மொட்டை தலையன் பின்னாடி வந்து நிக்கிறான். நீ யாரு அப்படின்னு சொல்லி மத்த எல்லாரும் கேட்கவும், உங்க எல்லாரையும் உயிரோட பாக்குற கடைசி பொண்ணு நான் தான் அப்படின்னு அவ சொல்றா. இங்க நம்ம ஹீரோ போயிட்டு அஃபிஷியலா அந்த எலியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரான். இனிமே உன்னோட பேரு ஹாம்ஸ்கி அப்படின்னு அவன் சொல்றான். அதுவும் ஓகேன்னு சொல்லவும், இந்த எலி பேசுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியாங்க. அப்போ பேலையாடோட பாட்டி வந்து, நான் தான் பேலையாடோட பாட்டி லீசா அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பேரு மோமான், அப்புறம் இது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள, என்னோட பேரு ஹாம்ஸ்கி, நான் தான் வைஸ் கிங் அப்படின்னு சொல்லி அந்த எலி சொல்லுது. அந்த பாட்டி நம்ப மாட்டேங்கிறாங்க. பேலையாட் கூட ஃபாரஸ்ட்க்கு போனப்போ இது எங்களை அட்டாக் பண்ணிச்சு. ஆனா இப்போ கவலை இல்லை, இது ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்னோட வேலையை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அவங்ககிட்ட இப்போ நான் காசு மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லவும், நான் வேணா வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா யாரையுமே காணும். ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துட்டு அங்கே போய் பார்க்குறான். பார்த்தா அவன் கூட வந்த எல்லா அட்வென்ச்சரர்ஸும் இறந்து போய் கிடக்குறாங்க. அவங்க எல்லாருமே அண்டட் சாம்பியா மாறிட்டாங்க. அந்த பாட்டி ஐயோ சாம்பின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே நம்ம ஹீரோ அவங்க தலையை துண்டா வெட்டி எடுத்துட்டான். வேலையாருக்கு என்ன சொன்னா அந்த பாட்டி ஓடுறாங்க. நான் போய் நீயும் கூட போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். அவங்கள ஒருத்தனை மட்டும் ஜாம்பியா மாத்தாம குத்தி கொண்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த இறந்து போனவங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறான். இவங்க எல்லாம் யாருன்னு அந்த பாட்டி கேட்கவும், இவங்களும் என் கூட ப்ரொடக்ஷனுக்காக வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லவோ, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸே இல்லை, ஜஸ்ட் கொஞ்ச நாள் தான் எனக்கு இவங்களை தெரியும். உங்க பேரன் கொடுத்த அந்த வேலையில தான் எனக்கு இவங்க பழக்கமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறமா வந்தவங்க இந்த இடத்துல இருந்து எதையுமே திருடிட்டு போகல. ஊர்ல உங்க பேரனை காப்பாற்றுற லெவலுக்கான ஒரு அட்வென்ச்சரர் நான் மட்டும்தான். நீங்க எப்பவே உங்க பேரனை தேடி தரணும்னு ஒரு ஜாப் ரெக்வெஸ்ட் கொடுங்க, நான் அதை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்களும் சரின்னு சொல்றாங்க. ஆனா நான் ஒன்றும் இதை சும்மா பண்ண மாட்டேன், உங்களோட எல்லாமே எனக்கு சொந்தமாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நீ எல்லாம் மனுஷனே இல்லை, நீ ஒரு டீமனா? நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கு என்னோட சோல் தானே வேணும் அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க. யோசிக்க டைம் இல்லை, சீக்கிரம் சொல்லுங்க அப்படிங்கவும், சரி நான் இதுக்கு ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. அந்த இறந்து போன எல்லாரோட அந்த அட்வென்ச்சரர் பிளேட்டான அந்த சில்வர் பிளேட்டை கொண்டு அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ நாஸ்ரேட்ல இருந்து டெலிபதி மூலியமா நம்ம ஹீரோவை யாரோ கான்டாக்ட் பண்றாங்க. லேடி ஆல்பர்டோ உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கவும், நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டினியூ பண்றான். ஒரு மேஜிக்கல் மூட்டை எடுத்து அதுக்குள்ள இருந்து நிறைய மேஜிக் ஸ்க்ரோல் எடுக்கிறான். நாபே உனக்கு இதை யூஸ் பண்ண தெரியும் தானே, அவங்கள கண்டுபிடி. ஒருவேளை எதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மேஜிக் ஸ்பெல் போட்டு வச்சிருந்தான் அப்படின்னா அதை கவுண்டர் மேஜிக் பண்றதுக்காக இந்த ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா ஸ்க்ரோலையும் அவ யூஸ் பண்றா. எதிரி அவனை கண்டுபிடிக்காத லெவலுக்கு ஏதாச்சும் மேஜிக் போட்டிருந்தா கூட அதை இந்த மேஜிக் எல்லாமே தடுத்துரும். அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதோ இங்க தான் அப்படின்னு சொல்லி அவ மேப்ல காட்டுறா. நான் இதை விஷுவலா பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் இன்னொரு மேஜிக்காவா போடுறா. உடனே நம்ம ஹீரோவும் அதை பார்க்குறான். அந்த பேலையாட் ஒரு அண்டட் ஆர்மிக்கு நடுவில் இருக்கிறான். நம்ம டெலிபோர்டேஷன் பண்ணி அங்கே போய் அவங்கள அழிச்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நாபே கேட்கவும், அவ்வளோ ஈஸியெல்லாம் இதை முடிக்கக்கூடாது, என்னோட பேரான மோமான் அப்படிங்கிறது எல்லா அட்வென்ச்சருக்கும் தெரியணும்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாக மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, பேலையாட் ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கான். அவனை சுற்றி அண்டட் ஆர்க்கு, நீங்கள் போய் அட்வென்ச்சரர் கில்ட்டை வந்து அலர்ட் பண்ணுங்க, நான் போய் அவனை காப்பாற்றி கூட்டிட்டு வரேன் அப்படிங்கவும், எப்படி அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க. இதை இந்த ஸ்வாடை வச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். என்ன ஒரு அமைதியான இரவு, வீட்டில் பொண்டாட்டி பிரச்சனையை விட இந்த இடத்துலயே இருந்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ் பேசிட்டு இருக்கவும் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கு. அப்பதான் பார்த்தா இங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய அண்டட் ஆர்மி கூட்டமே வருது. என்ன இது, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோல்ஜர்ஸும் அதை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுங்க எல்லாமே இந்த சோல்ஜர்ஸை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஒரு கட்டத்துக்கு மேலே சோல்ஜர்ஸால அதுங்களை தடுக்க முடியல. உடனே எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரவும் அவங்க கொஞ்சம் தைரியமாகறாங்க. பார்த்தா அவன் காப்பர் பிளேட் அப்படின்னு, ஒன்னாலெல்லாம் இதை தடுக்க முடியாது, ஓடிடு அப்படின்னு சொல்லவும், இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஸ்வாடை வச்சு ஒரு பெரிய மான்ஸ்டரையே கொண்டுதான். இந்த மோமானால முடியாததுன்னு எதுவுமே இல்லை, கதவை தரங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா உன்னால முடியாதுன்னு சொல்லவோ, அப்படின்னா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து தாவி போயிருந்தான். நம்ம ஹீரோ அங்க போய் கொஞ்ச நேரத்திலேயே சவுண்டு நின்று போயிருது. இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் தனியாளா இருந்து அவ்வளோ பெரிய சமாளிச்சுட்டான், அவன் காப்பர் பிளேட்டா இருக்க வாய்ப்பே இல்லை. அவன் பேர் ஏதோ சொன்னான்ல அப்படிங்கவும், அவன் பேர் மோமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு சோல்ஜர் சொல்றான். இந்த ஊருக்கு ஒரு ஹீரோ கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லார் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த அண்டட் ஆர்மி வந்து உயிரோடு இருக்கிறவங்கள தான் வந்து டார்கெட் பண்ணி போகும். அதனால ஹாம்ஸ்கேவை தூக்கிட்டு நாவே பறந்துட்டு இருக்கா. என்னால தான் உங்களுக்கு கஷ்டம், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாம்ஸ்கே சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாபே சொல்றா. நம்ம வேணா நாஸ்ரேக்ல இருந்து ஹெல்ப்க்கு ஆளுங்களை கூடுவோமா அப்படின்னு நாபே கேட்கவும், இல்லை அப்படி பண்ணா என் பிளானே கேட்டு போயிடும் அப்படின்னு ஹீரோ சொல்றான்.
இவங்க எல்லாரும் மக்கள் எல்லாரையும் போய் கொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பேர் அதிகமாக பரவும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி போயிட்டோம். எல்லா விஷயங்களுக்கும் நானே ஆன்சர் பண்ணணும்னு நினைக்காத, நீயே கொஞ்சம் உன்னோட மூளையை யூஸ் பண்ணினாவே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஜாக் த ரிப்பர், போன் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இறந்து போனவங்களை சமன் பண்ணுறான். இப்போ அவங்க 2 பேரும் வேற லெவலில் ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஜாலியாக நடந்து போகிறான். அங்கே அந்த மொட்டை தலையை ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ மாஸ்டர் என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஹாம்ஸ்கே கதறிட்டு இருக்கான். மாஸ்டர் காஞ்சி அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவோ, ஓ இவனோட பேரு காஞ்சேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு, மிஸ்டர் காஞ்சே நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், மரியாதையா அவனை அனுப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, என்னோட பேரு உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ யாரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு முன்னாடி உன் கூட இருந்து கொலை பண்ணவங்களை அனுப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஓ பரவாயில்ல நீ புத்திசாலி தான் அப்படின்னு அவள் வெளியே வரவோ, நீ உள்ள போன்னு காஞ்சி சொல்கிறான். இல்லை அவன் கண்டுபிடிச்சிட்டான், இதுக்கு மேலே நான் ஒளிஞ்சு பிரயோஜனம் இல்லை. என்னோட பேரு கிளாம்ஸ்டைன், நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல நீ எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கவும், நீ வேணும்னே தான் அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கப்போ, ஓ இந்த அட்வென்ச்சரஸ் பிளேட்டை வச்சு தான் நீ கண்டுபிடிச்சியா, நான் கூட நீ கண்டுபிடிக்க மாட்டியோன்னு நினச்சேன் அப்படின்னு அவ சொல்லவும், நாபே நீ இவனை பார்த்துக்கோ, நான் அந்த பொண்ணோட திமிரை கொஞ்சம் அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோ சண்டை போடுறதுக்காக போகிறான். நாபே இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு தண்டர் அட்டாக்லேயே எல்லாரையும் கொண்டுதா, பரவாயில்ல நீ திறமைசாலி தான் அப்படின்னு அந்த காஞ்சே சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னா நீயும் சீக்கிரம் நல்ல பிள்ளையாட்டம் செத்துரு, இல்லைன்னா உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நாபே அவனை பார்த்து சொல்கிறா. உன் ஃப்ரெண்ட்ஸை நான் கொண்டுட்டேன், அதுக்காக பழி வாங்க வந்திருக்கியா அப்படின்னு அவ கிண்டலாக கேட்கவும், அவங்க யாரும் என் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, எனக்கு அவங்கள ஒரே ஒரு நாள் தான் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அச்சோ அப்படியா நான் கூட நீ கோவமாக இருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட அவங்கள கொல்ல தான் செஞ்சுருப்பேன், ஆனால் அது பிரச்சனை இல்லை. என்னோட பேர் இந்த ஊர் ஃபுல்லாக பரவுறதுக்கு என்னோட பிளான்ல அவங்க இருந்தாங்க, ஆனால் என்னோட பிளான் இப்போ ஒன்னால கெட்டு போச்சு, அதனால தான் நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லவும், அந்த நாபே அங்கே தனியாக இருக்கா, அந்த காஞ்சி அவளை கொன்றுவான்னு சொல்லவும், நான் உன்னை ஈஸியாக கொல்ற மாதிரியே நாபேவும் அவனை கொன்றுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் இந்த நாட்டில் இருக்க பவர்ஃபுல் மெஜிஷியனான ப்ளூரோஸ் அப்புறமா கிளாஸஸ் ட்ரோனாஃபியே கொண்டிருக்கேன், நீலாம் ஏமாத்திரம் அப்படின்னு அவ கேட்கவும், இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ என்னையவே கோவப்படுத்தி பார்க்குறியா, என் பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுவாங்க அப்படின்னு அவ சொல்லவும், எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் தான் சும்மா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவும் ஃபேவரட்டான எபிசோட், அந்த லெவலுக்கு அது சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சில எபிசோட்ஸ் உங்களுக்கு இப்போ புரியலை அப்படின்னாலும் போக போக இருக்கிற எபிசோட்ஸில் புரிய ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.